இப்போ நம்ம சாப்டர் 8 பார்க்க போகிறோம். சாப்டர் 8ல ஒர்க்கிங் வித் V-Ray, ரெண்டரிங்ஸ் அண்ட் ஷேடோஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து V-Ray ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே V-Rayக்குன்னு உண்டான டிஃபால்ட் V-Ray செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸில் வந்து எப்படி வந்து நம்ம ரெண்டர் பண்ணுறது, ஆப்ஷன்ஸ் எப்படி மாற்றுறது, டிஃபால்ட் லைட் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த டூல் பாஸ்லாம் என்னென்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து சேவ் அண்ட் லோட் ஆப்ஷன் செட்டிங்ஸ். ஸோ இப்போ நம்ம மேனுவலாக வந்து V-Rayயோட ஆப்ஷன் செட்டிங்ஸில் மேனுவலாக நம்ம ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம வந்து கூட கம்மியாக வச்சு நம்ம ஒவ்வொரு செட்டிங்ஸையும் மாற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நெட்டில் ப்ரீலோடட் அவைலபிளாக உள்ள ஒரு V-Ray செட்டிங்கை டவுன்லோட் பண்ணி அதை நம்ம இம்போர்ட் பண்ணி லோட் பண்ணி நம்ம டேரெக்டாக நம்மளோட மாடலுக்குள்ளே இம்போர்ட் பண்ணி அந்த செட்டிங்ஸ் அப்ளை பண்ணி நம்ம ரெண்டர் பண்ணலாம். ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறது, இல்லை நம்ம மேனுவலாக செட் பண்ணுற அந்த V-Ray வேல்யூஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ஃபைலாக செட் பண்ணிக்கிறது. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் மாடல்லையும் அதே செட்டிங்ஸ் தான் பண்ணணும் அப்படின்றப்ப நம்ம ஒவ்வொரு டைமும் போய் மேனுவலாக செட் பண்ணாமல் நம்ம செட் பண்ணதை ஒரு டைம் நம்ம சேவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த V-Ray ஃபைலை வந்து நம்ம அடுத்தடுத்து நமக்கு நெக்ஸ்ட்டு உள்ள அந்த மாடல்ஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி நம்ம வந்து செட்டிங்ஸை சேவ் பண்ணுறது, இல்லை ப்ரீலோடடாக உள்ள செட்டிங்ஸ் எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மெட்டீரியல் எடிட்டர். ஸோ இப்போ நம்ம நார்மலாக டெக்ஸ்சரோ இல்லை மெட்டீரியலோ நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அப்ளை பண்ண மெட்டீரியலை ரெண்டர் பண்ணும்போது நம்ம ரியலிஸ்டிக் எஃபெக்ட்ஸ் கொண்டு வர்றதுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து நம்ம செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த மெட்டீரியல் எடிட்டரில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டிஃப்யூஸ் லேயர். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு, ரெஃப்ளெக்ஷன், டிஃப்யூஸ், எமிசிவ், அந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் டிஃப்யூஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம், ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். ஸோ அந்த நம்ம ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் நம்ம இந்த மாதிரியான வேல்யூஸ் எப்படி நம்ம வந்து ரெண்டர் குவாலிட்டி வந்து எப்படி நம்ம கூட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடிங் எ நியூ மெட்டீரியல். ஸோ ஆடிங் எ நியூ மெட்டீரியல் அப்படிங்கிறப்ப நம்ம ஏற்கனவே வந்து ஒரு உட்டன் மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அப்ளை பண்ண மெட்டீரியல் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து வேறு ஒரு ரெண்டரிங்கில் V-Ray ஆப்ஷன்ஸில் போய் நம்ம வந்து எப்படி வந்து டேரெக்டாக ரியலிஸ்டிக் எஃபெக்டில் உள்ள அந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ண மெட்டீரியலை நம்ம 2-3 எஃபெக்ட்ஸில் காமிக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த மெட்டீரியல் எப்படி டூப்ளிகேட் பண்ணுறது, ஸோ அதே மாதிரி நம்ம நேம் சேஞ்சஸ் பண்ணுறது எப்படி, ஸோ அப்ளை பண்ண மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ரெக்டாங்குலர் லைட். ஸோ நமக்கு V-Rayல நமக்கு டிஃபால்ட்டாக வந்து ரெக்டாங்குலர், ஸ்பியர், ஆம்னி ப்ரெசன்ட் அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரியான லைட் செட்டிங்ஸ்லாம் நமக்கு அவைலபிள். ஸோ அந்த ஒவ்வொரு லைட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ சைஸ் டஸ் மேட்டர் அப்படிங்கிறப்ப நமக்கு ரெக்டாங்குலர் லைட்டு நம்ம ஒரு சீலிங் ஃபுல்லாக கொடுத்தா நமக்கு அது ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். இல்லை ஸ்ட்ரிப் லைட்டிங் மாதிரி சின்னதாக நம்ம கவ் லைட்டிங் மாதிரியோ ஒரு இடத்துல மட்டும் கொடுத்து அதோட இன்டென்சிட்டியை கூட்டி கம்மி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அதோட லைட் எஃபெக்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அதோட சைஸ் டஸ் மேட்டர் அப்படிங்கிறது நமக்கு அந்த சைஸை பொறுத்து நம்மளோட இன்டீரியர் லைட்டிங் குவாலிட்டி வந்து நமக்கு கூட குறையாகும். ஸோ ஷேடோஸ் சேஞ்ச் அக்கார்டிங் டு த சைஸ். சைஸ் எப்படி வந்து நமக்கு இப்போ ஒரு பெரிய சைஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு பெரிய சைஸில் நிறைய லைட்டு உள்ளே வரும். ஸோ நம்ம இன்டென்சிட்டியை கூட்டி கம்மி பண்ணுவோம். ஸோ அந்த இன்டென்சிட்டிக்கு தகுந்தாப்புல நம்ம எப்படி ஷேடோஸையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இம்பாக்ட் ஆன் ரெஃப்ளெக்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ் டியூ டு விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ரெக்டாங்குலர் லைட். ஸோ இப்போ நம்ம ரெக்டாங்குலர் லைட் வந்து நம்ம சீலிங்லேயோ இல்லை நம்ம வந்து ஒரு டேபிளுக்கு அடியிலையோ இல்லை வந்து நம்மளோட வாலில் ஏதோ ஒரு பார்ட்டில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி விசிபிளாக அந்த அந்த லைட் அங்கேருந்து அந்த சோர்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம விசிபிளாகவும் வச்சுக்கலாம், இல்லை இன்விசிபிளாகவும் வச்சுக்கலாம். ஸோ அதை எப்படி வந்து நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத, ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து நம்ம செட் பண்ணுற லைட்டை விசிபிளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, சில இடங்களில் இன்விசிபிளாகவும் தேவை. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து எப்படி பண்ணுறதுங்களை பார்க்கலாம். ஸோ டபுள் சைடட் ஆப்ஷன். ஸோ இப்போ நமக்கு ஒரு லைட் செட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு 2 பக்கமுமே வந்து நம்ம அந்த எஃபெக்ட் எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிறது, இப்போ வால் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு சைடு வந்தால் போதும். இதே வந்து நம்மளோட ரூமில் சென்டரில் உள்ள ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 2 சைடு வரணும் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எமிசிவ் மெட்டீரியல்ஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி எமிசிவ், ரெஃப்ளெக்டிவ், டிஃப்யூஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்போ எமிசிவ் மெட்டீரியல்ஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா எப்படி வந்து அந்த லைட்டை வந்து எமிட் பண்ண வைக்கிறது, அந்த எமிசிவ் எஃபெக்ட் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆட் எமிசிவ் லேயர். ஸோ எப்படி எமிசிவ் லேயர் ஆட் பண்ணுறது, அட்ஜஸ்ட் த இன்டென்சிட்டி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அட்ஜஸ்ட் த கலர், எமிசிவ் டெக்ஸ்சர்ஸ். ஸோ எமிசிவ் டெக்ஸ்சர்ஸ்லேயே வந்து நமக்கு நிறைய இருக்குது அதில். ஸோ அந்த டெக்ஸ்சர்ஸ்லாம் வந்து நம்ம எதில் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். என்விரான்மெண்டல் லைட்டிங், இன்டீரியர் ஆர் எக்ஸ்டீரியர். ஸோ என்விரான்மெண்ட் இப்போ நமக்கு இன்டீரியர் பிரச்சனை, இன்டீரியர் நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்றப்ப நமக்கு எக்ஸ்டீரியர் போகிறப்ப எக்ஸ்டீரியருக்குன்னு ஒரு லைட்டிங் குவாலிட்டி, லைட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம வந்து அந்த என்விரான்மெண்ட் லைட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இன்டீரியருக்கு தகுந்தாப்புலையும் எக்ஸ்டீரியருக்கு தகுந்தாப்புலையும் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அந்த சாப்டர் அந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். டெக்னிக்ஸ் ஃபார் அட்ஜஸ்டிங் இலுமினேஷன். ஸோ இலுமினேஷன்ஸை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம சேமஸ் இன்டென்சிட்டி, நம்ம எப்படி இன்டென்சிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இலுமினேஷன் எஃபெக்டை வந்து நம்ம எப்படி கூட்டி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறது. HDR என்விரான்மெண்ட் லைட் சோர்ஸ். ஸோ HDR என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட்டில் HDR அப்படின்னு போடுறப்ப இன்னும் ரியலிஸ்டிக்காக எப்படி நம்ம வந்து ஒரு சில செட்டிங்ஸ் மாற்றி ஒரு சில வேல்யூஸ் ஆட் பண்ணி நம்ம எப்படி அப்ளை பண்ணி ரொம்ப ரியலிஸ்டிக்காக நம்ம ஃபோட்டோ ரியலிஸ்டிக் ரெண்டரிங் குவாலிட்டி எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ பிட்மேப் என்விரான்மெண்ட் லைட் சோர்ஸ். ஸோ அந்த பிட்மேப் என்விரான்மெண்ட் லைட் சோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணி நம்ம எப்படி வந்து அந்த வேல்யூஸ் கூட்டி கம்மி பண்ணி எப்படி நம்ம அந்த குவாலிட்டி கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்விரான்மெண்ட் லைட் சோர்ஸ் ஃபார் செமி ஓப்பன் ஸ்பேஸ். இப்போ நமக்கு வந்து இன்டீரியர் பண்ணும்போது நமக்கு ஒரு ஒரு வாலில் வந்து நமக்கு விண்டோஸ் இருக்குது அப்படின்றப்ப அந்த விண்டோஸ்ல இருந்து நமக்கு நேச்சுரல் லைட் வெளியே உள்ள நம்ம செட் பண்ணியிருக்க அந்த சன் லைட்டிங்கும் ஷேடோவும் அந்த லைட்டு செட்டிங்கும் நம்ம ரூமுக்குள்ளே வரும். ஸோ அதை எப்படி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இன்டீரியர் லைட்டையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி அந்த ரியலிஸ்டிக் எஃபெக்ட் கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரெசல்யூஷன் ஆஃப் த இமேஜ். ஸோ இமேஜ் நம்ம வீரையோட ஆப்ஷன்ஸில் போய் அவுட்புட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசல்யூஷனை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம செட் பண்ணுறது? சில நேரம் நமக்கு வந்து நம்ம ஹை குவாலிட்டி ரெண்டரிங் எடுக்கிறப்ப நமக்கு வந்து பெரிய ரெசல்யூஷன் இமேஜ் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இன்னும் டைம் எடுக்கும். ஸோ நமக்கு உடனே வந்து நமக்கு அந்த எஃபெக்டை பார்க்கணுன்றப்ப நம்ம ரெசல்யூஷன் கம்மியாக வச்சா உடனே ரெண்டர் ஆகி நமக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இமேஜ் சைஸ் செட்டிங். ஸோ நமக்கு வந்து இப்போ நமக்கு எப்படி ரெசல்யூஷன் செட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம வந்து இமேஜோட சைஸையும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ சேவிங் யுவர் இமேஜ். ரெண்டர் ஆகி இமேஜ் நமக்கு வந்து பாப் அவுட் ஆகுறப்ப சேவ் பண்ணும்போது நமக்கு வந்து அது என்ன ஃபைலாக சேவ் பண்ணலாம், பிட் மேப்பாக சேவ் பண்ணலாம், இல்லை ஜேபேக்காக சேவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆடிங் ரெஃப்ளெக்ஷன் லேயர். ஸோ எப்படி நமக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி எமிசிவ், டிஃப்யூஸ், ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பார்த்தோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ரெஃப்ளெக்டிவ் லேயர் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, அந்த ரெஃப்ளெக்ஷனோட கிளாசினஸ் எப்படி நம்ம வந்து கம்மியாக வைக்கிறது, கூட வைக்கிறது. ஸோ ரெஃப்ளெக்ஷனில் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது, லேயர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் ரெஃப்ராக்ஷன் லேயர். அதே மாதிரி தான் நமக்கு எப்படி வந்து ரெஃப்ளெக்ஷனில் வந்து நம்ம ஒவ்வொரு வேல்யூஸை கம்மி பண்ணமோ அதே மாதிரி ரெஃப்ராக்ஷன்லையும் நமக்கு ஒரு சில வேல்யூஸ்லாம் இருக்கும். ஸோ நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எல்லா இன்டீரியர்லையும் அப்ளை பண்ண முடியாது. பட் எல்லாமே நமக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டில் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒரே இதில் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஒரு சில நேரங்களில் அந்த குவாலிட்டி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு என்ன மாடலோ நம்ம என்ன மாதிரியான இன்டீரியர் டைப் ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்க முடியும். ஒரே மாடலில் எல்லா ஆப்ஷனையும் நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்க முடியாது. ஸோ உங்களோட மாடல் தந்தாப்புல உங்களோட குவாலிட்டி நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து நம்மளோட அந்த ரெண்டரிங்கோட அவுட்புட் இருக்கும். ஸோ கண்ட்ரோலிங் த அமௌண்ட் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கிளாஸ் மெட்டீரியல் அப்ளை பண்ணி நம்ம எப்படி வந்து அதோட மெட்டீரியலே நம்ம வந்து டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம வீரேலையும் நம்மளோட அந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து நம்ம கம்மி பண்ண முடியும், கூட்டிக்க முடியும். அந்த சைடில் உள்ளதை நமக்கு வந்து விசிபிளாக இருக்க மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கலர் ஆஃப் ரெஃப்ராக்டிவ் மெட்டீரியல்ஸ். ஸோ ரெஃப்ராக்டிவ் மெட்டீரியல் அப்ளை பண்ணுறப்ப அந்த கலர்ஸை வந்து நம்ம எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஃபாக் செட்டிங்ஸ் எக்ஸ்பிளைன்ட் அட்ஜஸ்டிங் ரெஃப்ராக்ஷன் ஐஓஆர். ஸோ ஐஓஆர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த ஃபாக் செட்டிங்ஸ்லாம் பண்ணுறது. த கிளாசினஸ் ஆஃப் ரெஃப்ளெக்டிவ் மெட்டீரியல். ஸோ கிளாசினஸ் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது. ஷேடோஸ் ஆஃப் ரெஃப்ராக்டிவ் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது எப்படி நம்ம பண்ணுறது. டபுள் சைடு மெட்டீரியல், டிரான்ஸ்லூசன்ட். ஸோ டிரான்ஸ்லூசன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம டிரான்ஸ்பரன்சி மாதிரியே தான் கிட்டத்தட்ட நமக்கு அந்த டிரான்ஸ்லூஷன் அஃபெக்ட்டை வந்து நம்ம எப்படி வீரே செட்டிங்ஸில் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ வீரே ஃப்ரேம் பஃபர். ஸோ நமக்கு வீரே செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு வீரே ஃப்ரேம் பஃபர் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் சில ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு அவைலபிள். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ரெண்டர் இமேஜ் விண்டோ டூல் பார். ஸோ நமக்கு அந்த ரெண்டர் இமேஜ் டூல் பார் அவைலபிளாக இருக்கப்போ அதில் வந்து சில குயிக் ரெண்டர் அந்த மாதிரியான சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இமேஜை வந்து நம்ம டைமுக்கு தந்தாப்புல நம்மளோட சைஸ் தந்தாப்புல எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது. அக்சஸிங் த ஷேடோ செட்டிங்ஸ். ஸோ ஷேடோஸ் வந்து நம்ம எப்படி வந்து செட் பண்ணி நம்மளோட மாடல் தந்தாப்புல சில நேரங்களில் நமக்கு இன்டீரியரில் வந்து நேச்சுரல் லைட்டிங் மட்டும் இருந்தால் போதும். ஸோ சில நேரங்களில் நமக்கு விண்டோஸ் ஓப்பனாக இருக்கும் ரெண்டு சைடும். ஸோ நிறைய நேச்சுரல் லைட் உள்ளே வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி நம்ம ஷேடோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட மாடல் எப்படி நம்ம வந்து ஃபோட்டோ ரியலிஸ்டிக் ரெண்டரிங்காக கொண்டு வருது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டர்னிங் ஷேடோஸ் ஆன் அண்ட் ஆஃப். ஷேடோஸ் எப்படி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது. செட்டிங் ஷேடோ டைம் அண்ட் டேட். அதே மாதிரி தான் நம்ம நார்மலாக விண்டோஸ் சன் ஷேடோ செட் பண்ணுற மாதிரியே தான் நமக்கு ஷேடோ டைம் டேட்லாம் செட் பண்ணி நமக்கு நேச்சுரல் லைட்டிங் எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே வரணும் அப்படிங்கிறது. பிரைட்டனிங் லைட்ஸ் அண்ட் ஷேடோஸ். ஸோ லைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் வந்து நம்ம எப்படி பிரைட்டன் பண்ணுறது, கம்மி பண்ணுறது அப்படிங்கிறது. கண்ட்ரோலிங் வேர் ஷேடோஸ் ஃபால். ஸோ ஷேடோஸ் வந்து எப்படி நம்ம எங்கே விழுகுது அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் நம்ம மொத்தம் அந்த ஷேடோஸ் பற்றி அதில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வீரே செட்டிங்ஸ் நான் முதல் சொன்ன மாதிரியே இந்த எல்லா செட்டிங்ஸையும் நம்ம ஒரே மாடலில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்மளோட மாடல் தந்தாப்புல நம்மளோட அவுட்புட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற குவாலிட்டி தந்தாப்புல தான் நம்ம வந்து செட்டிங்ஸை நம்ம அப்ளை பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து மாடல் செஞ்சு பார்க்குறப்ப பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மாடல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாடல் வந்து நமக்கு ப்ரீலோட ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஒரு மாடல். ஸோ இதை இப்போ நம்ம வீரேக்குன்னு நம்ம ரெண்டரிங்க்குன்னு கொண்டு வரும்போது சில செட்டிங்ஸ்லாம் இப்போ நம்ம பண்ண மாதிரி நம்ம அதில் சாப்டர்ஸோட டாப்பிக்கில் பார்த்த மாதிரி நம்ம அந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணி எப்படி நம்ம வந்து இதை ரியலிஸ்டிக்காக பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ நான் பேசிக்காக வந்து நான் இந்த டூல் பார்ஸ்லாம் நான் என்னங்கிறது நான் சொல்கிறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எடிட்டட். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெட்டீரியல் எடிட்டட், அதாவது பிரிங் அப் த V-Ray ஃபார் ஸ்கெட்சப் மெட்டீரியல் எடிட்டர். ஸோ இப்போ நம்ம ஒரு மெட்டீரியலை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் எடிட்டரில் போய் அந்த பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ப்ளே பண்ணி நம்ம அதோட ரெஃப்ளெக்டிவ் ஆட் பண்ணுமா இல்லை எமிசிவ் ஆட் பண்ணுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் இதை. இப்போ நம்ம வந்து மெட்டீரியல் பி அமுக்கி ஸோ மெட்டீரியல் இதில் போய் நம்ம ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலை சூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நான் இந்த வுட்டை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணால் உங்களுக்கு இங்கே மெட்டீரியல் காட்டும். இப்போ இங்கே மெட்டீரியல் எடிட்டர் அப்படிங்கிறத நீங்கள் போய் கிளிக் பண்ணி ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் உங்களுக்கு இங்கே ப்ரிவ்யூ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பர்டிகுலர் மெட்டீரியல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் இப்போ இந்த மாடலில் உள்ள எல்லா மெட்டீரியல்ஸும் நமக்கு இதில் கீழே அவைலபிள். ஸோ அதில் என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு மெட்டீரியல் 54 அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து நமக்கு நம்ம ரைட் கிளிக் பண்ணி இதில் நம்மளோட செட்டிங்ஸை இந்த மெட்டீரியலுக்கு உண்டான விஷயங்களை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் லேட்டராக சொல்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியல் எடிட்டர். ஸோ இதுக்கப்புறம் அவுட்புட் அப்படிங்கிறதுல தான் நமக்கு வந்து நம்மளோட V-Rayயோட ஆப்ஷன் செட்டிங்ஸ்லாம் நமக்கு அவைலபிள். ஸோ இதை நம்ம வந்து நீங்கள் ஒரு மாடல் பண்ணிட்டு இருக்கீங்க, பேசிக்காக ஒரு கான்செப்ஷுவல் ரெண்டரிங் மட்டும் போட்டால் போதும் அப்படிங்கிறப்ப இந்த ஆல்ரெடி இங்கே V-Rayல உள்ள ப்ரீசெட்ஸில் ஓப்பன் பண்ணி ஸோ எக்ஸ்டீரியரா இன்டீரியரா அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அந்த எக்ஸ்டீரியர்லேயே வந்து டெஸ்ட் குவாலிட்டி, லோ குவாலிட்டி, மீடியம் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி, வெரி ஹை குவாலிட்டி அப்படிங்கிற உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிள். ஸோ உங்களோட டைமுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஒரு நார்மலான ஒரு செட்டிங்ஸ் கொடுத்து கிளிக் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் போய் உங்களுக்கு என்ன ஃப்ரேம் சைஸில் வேணுமோ அந்த மாடல் அந்த ஃப்ரேம் சைஸை கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இந்த ரெண்டரிங் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நீங்கள் உங்களோட மொத்த செட்டிங்ஸும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆர் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ரெண்டர் ட்ரையல் அப்படிங்கிறது. இது எப்படின்னா வந்து நம்ம ப்ரீசெட்டாக வந்து நம்ம ரெண்டரிங் செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு கரண்ட் சீனை மட்டும் எப்படி வந்து நம்ம ரெண்டர் பண்ணி பார்க்குறது. ஸோ இப்போ நமக்கு இந்த ரூமில் 4 சீன்ஸ் ரெண்டர் பண்ணியிருப்போம், 4 சீன் செட் பண்ணியிருப்போம். ஸோ ஒவ்வொரு சீனையும் வந்து நம்ம வந்து ரெண்டர் பண்ணி தனித்தனியாக எடுக்கணுங்கிறப்ப இந்த ரெண்டர் சீன் அப்படிங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணி கிளிக் பண்ணி ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பேட்ச் ரெண்டர், அதாவது இப்போ நீங்கள் ஒரு 10 சீன்ஸ் நீங்கள் வந்து செட் பண்ணியிருக்கீங்க ஒரு மொத்த வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணும்போது ஒவ்வொரு ரெண்டருக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் போய் நம்ம ஒவ்வொரு ரெண்டர் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சீனை கிளிக் பண்ணி ரெண்டர் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த பேட்ச் ரெண்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து மொத்தமாக எல்லா ரெண்டரும் வந்து ஒன்னொன்னும் கிளிக் ஆகி அதுவே சேவ் ஆகி அடுத்தடுத்த ரெண்டர் வந்து நமக்கு ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதான் பேட்ச் ரெண்டர். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரேம் பஃபர். ஸோ நம்ம அந்த கண்டென்ட்டில் பார்த்த மாதிரி ஃப்ரேம் பஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக என்ன ரெண்டர் ஆயிருக்கோ அந்த ப்ரீவியஸ் ரெண்டரோட இமேஜ் வந்து நமக்கு இதில் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து V-Ray ஸ்பியர். ஸோ V-Ray ஸ்பியருங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு லைட்டு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த V-Ray ஸ்பியரை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து அந்த ஸ்பியரை வச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு லைட்டிங் வரும். ஸோ அதை நம்ம மாடலில் இப்போ நம்ம செஞ்சு பார்க்குறப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து V-Ray பிளேன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு மாடல் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸ் பிளேன் நம்ம வந்து முதல்ல ரெக்டாங்குலராக ஒரு மாடல் பண்ணும்போதே நம்ம கீழே ஒரு ரெக்டாங்கிள் போட்டுருவோம். ஸோ அதே மாதிரி இதை V-Ray பிளேனை வச்சு நம்ம வந்து அந்த கீழே பேஸ் பிளேன் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்மளோட செட்டிங்ஸை இம்போர்ட் பண்ணுறது, இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. கேமரா ஃபோக்கஸ் அதே மாதிரி தான், நம்ம நார்மல் கேமரா செட் பண்ணுறது V-Ray கேமரா செட் பண்ணுறது நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அது மாடல் நம்ம உங்களுக்கு சீன் ரெண்டர் பண்ணுறோமோ நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ரெண்டர் ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து அந்த ஃப்ரீஸ் பண்ணுறது. ஸோ பாதியிலே நிற்கணும், கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெண்டர் ஆகட்டும், இல்லை வேறு ஏதோ, ஏன்னா நமக்கு ரெண்டர் ஆகும்போது சிஸ்டம் வந்து நம்மளோட ஃபுல் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி ரெண்டர் ஆகும். ஸோ இந்த மாதிரி பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஒர்க் இருக்குன்றப்ப இந்த மாதிரி நான் பாஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து எதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா பாஸ் பண்ணி நம்ம அதை சூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேப்பில் ஃபுல்லாக லைட்ஸ் தான் நமக்கு அவைலபிள். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய லைட்ஸ் அவைலபிள். ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கும், ஒவ்வொரு பிரைட்னஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல அப்ளை ஆகும், எல்லாத்தையும் நம்ம எல்லா இடத்துலையும் வைக்க முடியாது. ஸோ ஆம்னி லைட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டாண்டிங் லைட்லையோ இல்லை வந்து நமக்கு ஹேங்கிங்லேயோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஆம்னி லைட்டில் வந்து மொத்தமாக எல்லா பக்கமும் இருந்து நமக்கு லைட் வரும். ரெக்டாங்குலர் லைட் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு சீலிங்லேயோ இல்லை ஒரு வால்லையோ வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வால்ல இருந்து நமக்கு ரெக்டாங்குலர் லைட் வரும். ஸோ நம்ம கண்டென்ட்டில் பார்த்த மாதிரி இந்த ரெக்டாங்குலர் லைட்டை நீங்கள் என்ன சைஸில் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த சைஸில் வந்து உங்களுக்கு அவ்வளோ பிரைட்னஸ் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் ஸ்ட்ரிப் லைட் மாதிரி யூஸ் பண்ணணும்னா ஸ்ட்ரிப் லைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல் வாலுக்கும் வேணும்னா ஃபுல் வாலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இது ரெக்டாங்குலர் லைட்டு. இது பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்டு. ஸோ இப்போ நமக்கு எக்ஸ்டீரியரில் நம்ம ரெண்டர் பண்ணும்போது ஸ்பாட் லைட்ஸ் மாதிரி எதாவது எங்கன்னா வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்பாட் லைட்ஸ் தூக்கி வைக்கலாம். ஸோ டோம் லைட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நமக்கு அந்த பேர்லேயே இருக்குது, டோம் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வந்து லைட் செட் பண்ணணும் அப்படின்னா இதே நார்மலாக தான் நீங்கள் எடுத்து அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஸ்கேல் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஸ்பியர் லைட் அதே மாதிரி தான். ஸ்பியர் லைட் அப்படிங்கிறதும் ஆம்னி லைட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸ்பியர் லைட்லேருந்து நிறையா லைட் வரும், அந்த ஸ்பியரும் பெருசாக இருக்கும்.
நீங்கள் அதை ஸ்கேலும் பண்ணிக்கலாம். ஸோ சேம் எஃபெக்ட்ஸ் தான். இதுக்கப்புறம் அந்த ஐஇஎஸ் லைட்ஸ் வீரே ரெண்டரிங்கை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து விசாப்ட் அப்படிங்கிறது, விஸ்மேட் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து ஐஇஎஸ் லைட்டிங். ஸோ ஐஇஎஸ் லைட்டிங் அப்படிங்கிறது எப்படின்னா ப்ரீலோடடாக நமக்கு ஒரு ஒரு லைட் செட்டிங்ஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ அந்த லைட் செட்டிங்ஸை நம்ம ப்ரீலோடடாக ஏற்கனவே இருக்கிறத நம்ம உள்ள அந்த நம்ம எந்த இடத்துல நமக்கு எக்ஸாக்டாக லைட் வேணுமோ அந்த இடத்துல இம்போர்ட் பண்ணி டைரெக்டாக நம்ம வந்து லைட் செட்டிங்ஸை மாற்றணும்னு அவசியம் இல்லை. அதிலே ஒரு லைட்டிங் குவாலிட்டி இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஐஏஎஸ் லைட் இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஸ்கேல் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வந்து லைட் வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மூவ் பண்ணி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த மாதிரியான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேசிக்காக எந்த லைட்டுமே செட் பண்ணாமல் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டரிங் போட்டு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சீன்ஸ் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த சீனில் போய் செட் ஆகிடும். ஸோ இப்போ நான் இதை ஒரு சீனாக செட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் இன்னொரு சீன் ஆட் பண்ணுறேன். இன்னொரு சீன் வந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு வியூவில் நமக்கு சீன் கிடைக்கும். ஸோ இதையும் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு சீன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட மாடலுக்கு நீங்கள் எந்த இடத்துல ரெண்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எக்ஸாக்டாக சீனாக செட் பண்ணி நீங்கள் வந்து அதை அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த ஃப்ரேமில் ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் படித்த மாதிரி கரெக்டாக அந்தந்த சீனில் போய் நமக்கு செட் ஆகிடும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து அதை ஒவ்வொரு டைமும் அந்த பர்டிகுலர் ஃப்ரேமை மட்டும் நீங்கள் ரெண்டர் பண்ணி உங்களோட குவாலிட்டி வர வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணி நம்மளோட வேல்யூஸை கூட்டி கம்மி பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து சீன் 1 வந்து நான் ரெண்டர் பண்ணுவோம். பேசிக்கான ஒரு ரெண்டர் பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணி நம்ம வந்து அந்த வேல்யூவை நம்ம அந்த ரெண்டரிங் குவாலிட்டியை வந்து கூட்ட முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த ரெண்டர் பண்ணுறேன். அந்த நார்மலாக பேசிக்காக உள்ள செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் போய் நீங்கள் வந்து ஒரு 800 600 கொடுத்துட்டு இன்டீரியர் அப்படிங்கிறதுல உங்களுக்கு இந்த ப்ரீசெட்ஸில் முதல்ல சொன்ன மாதிரி இன்டீரியர் அப்படிங்கிறது இப்போ நம்ம இன்டீரியர் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் இன்டீரியரில் போய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் குவாலிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரெண்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணி 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெண்டரிங் ஃப்ரேம் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகி ரெண்டர் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ரெண்டர் ஆகிட்டு இருக்கப்போ உங்களோட மாடல்லையோ இல்லை மற்ற விஷயங்களையோ நீங்கள் உங்களோட சிஸ்டமோட ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்து ஸ்பீடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது நல்லது. ஜென்ரலாக ரெண்டர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப நீங்கள் வெயிட் பண்ணி அந்த ரெண்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஒர்க் பார்க்குறது தான் நல்லது. ஏன்னா ரெண்டரும் கொஞ்சம் ஸ்பீட் ஆகும். ஸோ இப்போ மாடல் வந்து ரெண்டரிங்க்கு லோட் ஆகிட்டு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் வீரே இஸ் ப்ரிப்பேரிங் டு ரெண்டர் ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிற அந்த இது. ஸோ இப்போ நமக்கு அந்த ஃப்ரேம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக எந்த லைட்டுமே ஆட் பண்ணாமல் எந்த ஒரு செட்டிங்ஸுமே ஆட் பண்ணாமல் நம்ம கொடுத்த அந்த ரெண்டர் வந்து இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நமக்கு ரைட் சைடில் ஒரு விண்டோ இருக்குது. ஸோ அதுலேருந்து நமக்கு நேச்சுரல் லைட்டு உள்ளே வருது. ஸோ அதனால நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேச்சுரல் லைட்லேருந்து வர்ற இந்த லைட்டிங் குவாலிட்டிக்கு உள்ள எவ்வளோ வெளிச்சம் வருமோ அந்த வெளிச்சத்தில் இப்போ நமக்கு இமேஜ் ரெண்டர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் அந்த பேசிக்காக நம்ம கொடுத்த செட்டிங்ஸில் உள்ள ரெண்டர் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக நமக்கு வந்து அந்த ரியலிஸ்டிக் குவாலிட்டிலாம் கிடையாது. ஸோ இந்த நமக்கு நேச்சுரல் லைட் உள்ளே வர்றதுனால லைட்டாக ப்ரைட்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டரான முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஸ்கெட்சப் இந்த மாதிரி வந்து பிளிங்க் ஆகும். ஸோ பிளிங்க் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கே சேவ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி நமக்கு வந்து என்ன ஃபைலில் வேணுமோ அந்த ஃபைலில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ பிஎன்ஜியை சேவ் பண்ணலாம், இல்லை ஜேபேக்கா சேவ் பண்ணலாம், எதை வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக உள்ள இமேஜை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒழுங்காக ரெண்டர் பண்ண குவாலிட்டிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயும் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி ஆல்ஃபா அப்படிங்கிறது. ஸோ ஆல்ஃபான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எஃபெக்டாக மாறும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆர்ஜிபி சேனல் அப்படிங்கிறது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட் சேனல் வேணுமா இல்லை வந்து காமா இல்லை ப்ளூ ரெட் க்ரீன் ப்ளூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் அவைலபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபா சேனல் அப்படிங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கப்புறம் சேவஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோட் இமேஜ், ப்ரீவியஸ் இமேஜை வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து கிளியர் இமேஜ் அப்படிங்கிறது இதை நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம்.
நமக்கு ரீஜன் ரெண்டர். ஸோ இப்போ நம்ம இந்த இமேஜ் நம்ம இதே ஃப்ரேம் தான் நம்ம அடுத்த டைம் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு இந்த இமேஜ் கிளியர் இந்த ரெண்டர் பண்ணிட்டீங்க. இந்த சோஃபால மட்டும் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரீஜன் ரெண்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி எந்த இடமோ அந்த இடத்த மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு ரெண்டர் லாஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடம் மட்டும் ரெண்டர் ஆகும். ஸோ வேண்டாம் அப்படிங்கிறப்ப ஏன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஃபுல்லாக ரெண்டர் பண்ணி இங்கே ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணதுக்காக நீங்கள் மறுபடியும் மொத்த இமேஜை ரெண்டர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அந்த ரீஜன் ரெண்டர் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஜென்ரலாக உள்ளதான் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அப்படிங்கிற விஷயங்கள். இது பேசிக்காக நமக்கு தேவைப்படாது. பெரிய லெவலில் வந்து ஒரு மூவி ரெண்டரிங்கோ இல்லை அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் ஒரு இல்லை வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் அனிமேஷன் கிரியேட் பண்ணுறதோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த மொத்த விஷயங்களுக்கு இந்த மாதிரியான டூல்ஸ் மட்டுமே நமக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம பேசிக் இமேஜ் ரெண்டர் பண்ணி காட்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு மெட்டீரியலையும் நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த மெட்டீரியலை சூஸ் பண்ணி மெட்டீரியல் எடிட்டரில் போய் ப்ரிவ்யூ கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு இதில் நமக்கு வந்து கொஞ்சம் வுட்டு வந்து கொஞ்சம் கிளாஸியாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 மெட்டீரியல் அவைலபிள். ஸோ இதில் வந்து நமக்கு எமிசிவ், ரெஃப்ளெக்ஷன், டிஃப்யூஸ் இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதில் ரெஃப்ளெக்டிவ் ஆகணும், நமக்கு வந்து கொஞ்சம் கிளாஸியாக ரெஃப்ளெக்டிவ் ஆகணும் அப்படின்றப்ப ரெஃப்ளெக்டிவ் மெட்டீரியல் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற மெட்டீரியல் அவைலபிள் ஆகிடும். ஸோ இங்கே போய் நீங்கள் அந்த ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து நமக்கு ரெஃப்ளெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெஃப்ளெக்டிவ் மெட்டீரியல் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த வுட்டு வந்து எவ்வளோ கிளாஸியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அந்த ப்ரிவ்யூவில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து இது ரொம்ப கிளாஸியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து 1K வந்து நமக்கு அப்படி கிளாஸியாக இருக்குன்றப்ப நம்ம வந்து ஒரு 0.5 கொடுத்துட்டு நம்ம இங்கே ப்ரிவ்யூ கொடுத்தோம்னா ஓரளவுக்கு டிமினிஷ் ஆகும். ஸோ இல்லை இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படிங்கிறப்ப 0.6 அந்த மாதிரியான விஷயங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாஸி எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அது ஃபில்டர்லேயும் அதே மாதிரி தான் ஒரு 0.9 அந்த மாதிரியான விஷயங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த வேல்யூஸ் தான் வந்து நீங்கள் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் இதுக்கு வந்து இப்போ ப்ரீலோடடாக நமக்கு வந்து இந்த மெட்டீரியல் இந்த வேல்யூ வச்சா உடனே இந்த மெட்டீரியல் வந்து நமக்கு இந்த ஃப்ரேமுக்கு இப்படி மாறிடும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இந்த ரூமுக்கு இந்த குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வெளியே இருந்து லைட்டும் வருது. ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஸ்பெசிஃபிக்காக மாறும். சில இடங்களில் 4 இடத்துலையும் க்ளோஸ் ஆகிருக்க இடத்துல நம்ம வந்து இங்கே 2 அப்படிங்கிற வேல்யூலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு இன்டீரியர் மெட்டீரியல்ஸுக்கும் நமக்கு வந்து இந்த வேல்யூஸ் மாறும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரீ டிஃபைன்லாம் கிடையாது. ஒவ்வொரு டைமும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் பார்த்து மாற்றணும். ஸோ அதுக்கப்புறம் கிளாஸினஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 0.8 அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு இதுலையும் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இதில் உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்னா சில மெட்டீரியல் டிரான்ஸ்பரன்சி நம்ம கண்டென்ட்டில் பார்த்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கலரில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மெட்டீரியலை தூக்கிட்டு நமக்கு எதாவது கலர்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி டபுள் சைடட் வேணும்னா டபுள் சைடடு, ட்ரேஸ் ரெஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ட்ரேஸ் பண்ணணும்னா அந்த ஆப்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு டிஃபால்ட்டாக அவைலபிள் தான். ஸோ இதில் உங்களுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியலுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் அவைலபிள். இப்போ நான் இதில் எல்லாத்தையும் கிளிக் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து ரெண்டரிங் குவாலிட்டிக்கு டைம் ஆகும். அதே மாதிரி இல்லைனா ஒரு சில நேரங்களில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிள் பண்ணணும்னா இது அப்படியே டார்க்காக பிளாக்காக மாறிடும். ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து ஜென்ரலாக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட மெட்டீரியலுக்கு எப்படியெல்லாம் தேவையோ அந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் வந்து அவைலபிள் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் பேசிக்காக இந்த மெட்டீரியலுக்கு அப்ளை கொடுத்துட்டேன். ஸோ இங்கே நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ரெண்டர் பண்ணும்போது நமக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த மெட்டீரியல் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு வுட்டு வந்து கிளாஸ் எஃபெக்ட் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியலுக்கு இதில் போய் இங்கே உங்களுக்கு அவைலபிள் கிரியேட் லிவ் மெட்டீரியலில் வந்து நமக்கு எமிசிவ் அப்படிங்கிற மாதிரியே கொடுப்போம். எமிசிவில் போய் உங்களுக்கு ஒரு 2 இல்லை வந்து 0.9 அந்த மாதிரியான விஷயங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிவ்யூவில் போய் ஸோ இந்த மெட்டீரியலுக்கு வந்து எமிசிவ் எடுக்கலை. ஸோ அதுவே சொல்லிடுச்சு. ஸோ இந்த மெட்டீரியல் நீங்கள் எமிசிவ் எடுக்கலை அப்படிங்கிறப்ப அந்த மெட்டீரியலை நீங்கள் டெல் பண்ணிவிடுங்க. ஸோ எமிசிவ் வந்து நம்ம ரிமூவ் லேயர் கொடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது நமக்கு ப்ரீலோடடாக நமக்கு காம்போனண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இதில் வந்து மெட்டீரியலை வந்து நம்ம ஈஸியாக எடிட் பண்ண முடியல. ஏன்னா அது ப்ரீலோடடாக நமக்கு இருக்கிறது. ஸோ அவங்களே வந்து பேசிக்காக வந்து மாடல் பண்ணும்போதே வந்து அந்த மெட்டீரியலுக்கு உண்டான விஷயங்கள் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நம்ம ஒரு ரெஃப்ளெக்ஷன் மெட்டீரியல் ஆட் பண்ணுறோம் அப்படின்றப்ப ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஃப்ளெக்டிவ் மெட்டீரியல் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அந்த ப்ரிவ்யூ வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஃப்ளெக்ஷன்லாம் கிளாஸி ஆகிடும். ஸோ இதில் கீழே போய் கிளாஸினஸில் ஒரு 0.5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸினஸ் கம்மியாகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸினஸ் கம்மியாகிறது தெரியும். இங்கே ரெஃப்ராக்ஷன் மேக்ஸிமம் டெப்த் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து ஒரு 4 அப்படிங்கிறத கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் மாறுது, நமக்கு லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதாவது வந்து பெரிய லெவலில், ஏன்னா இது உட்கார்றது நமக்கு கிளாஸ் மாதிரி தெரியக்கூடாது. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் நமக்கு நல்ல குவாலிட்டி மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி தெரியணும். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல போய் நம்ம மேக்ஸிமம் டெப்த் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். 10 கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டெப்த் இருக்கும். 5 கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டெப்த் இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியலுக்கு உண்டானது. ஸோ இதில் கேஸ்ட் ஷேடோஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த இந்த பர்டிகுலர் மெட்டீரியலோட ஷேடோஸ் வந்து நமக்கு தெரியும். வேண்டாம் அப்படின்றப்ப வேண்டாம், அதை நம்ம அந்த ஆப்ஷனை வந்து நம்ம எடுத்து விட்டுடலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரிவியூவில் உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் வந்துடும். அதில் நமக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதே மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு மெட்டீரியலையும் நம்ம கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் மெட்டீரியலை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் போய் இங்கே நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் போய் நம்ம மெட்டீரியல் எடிட்டரில் போய் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் வரும். ஸோ அந்த மெட்டீரியலில் நீங்கள் மறுபடியும் போய் உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியலுக்கு நீங்கள் என்ன மாதிரியான எஃபெக்ட் ஆட் பண்ணணுமோ அந்த எஃபெக்டை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு டேப் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேப்பில் ஒவ்வொன்றுக்கா நீங்கள் போய் உங்களுக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்ட்டுக்கு நீங்கள் ஒவ்வொரு மெட்டீரியல் நீங்கள் சூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பேசிக்காக மெட்டீரியல் எடிட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம மெட்டீரியல் எப்படி எடிட் பண்ணுறங்கிறத பார்த்தோம். இதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம லைட்டிங் செட் பண்ணி எப்படி வந்து நம்ம லைட்ஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட டிசைன் தந்தாப்பில் நீங்கள் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு லைட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸுக்கு கீழே 2 ஐஏஎஸ் லைட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஐஏ லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பெரிய லைட்டாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட சைஸை நீங்கள் சின்னது பண்ணி, ஸோ நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்ஸுக்கு வந்து நம்ம ஸ்பாட் லைட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ சீலிங்கில் வந்து நம்ம ஐஏஎஸ் லைட் ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ ஐஏஎஸ் லைட் இவ்வளோ பெருசு நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் பெரிய மாடல் இப்போ வந்து நீங்கள் அவுட்டோரில் ரெண்டரிங்கோ இல்லை வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் பில்டிங் இன்டீரியர் ரெண்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த சைஸுக்கு பெரிய லைட்டிங் தேவைப்படும், ஐஏஎஸ் லைட்டிங்கு. ஸோ அப்போ நீங்கள் பெருசாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துங்கலாம் நீங்கள் வந்து அதை நீங்கள் அந்த சீலிங்கில் ஈக்குவலாக டிவைட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டிசைன் தந்தாப்பில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஏஎஸ் லைட்டிங் கரெக்டாக சீலிங்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் அதை சூஸ் பண்ணி அப்டேட் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 2 லைட்டு செட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம காப்பி பண்ணி ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் இப்படி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இங்கே நம்ம இப்போ லோட் ஆகுது. இப்போ நம்ம ஒரு லைட்டு செட் பண்ணதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி அதை மேக் காம்பனண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ இந்த லைட்டை எடிட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு எல்லா லைட்டும் எடிட் ஆகும். அந்த ஒரே இன்டீரியரில் வேறு இடங்களில் ஒரே லைட்டை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒவ்வொரு லைட்டையும் கிளிக் பண்ணி நமக்கு அது ஸ்பெசிஃபிக்காக வந்து நமக்கு அதுக்கு வேல்யூ கொடுக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி நம்ம காம்பனண்ட் பண்ணிட்டோம், காம்பனண்ட் பண்ணி எல்லா லைட்ஸையும் வந்து நமக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு லைட்டில் அந்த வேல்யூ எடிட் பண்ணோம் அப்படின்னா எல்லா லைட்டுக்கும் வந்து நமக்கு அந்த வேல்யூஸு மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லைட்ஸோட அந்த எடிட்டிங்கும் நமக்கு ஆகுது. ஸோ இப்போ இந்த லைட்ஸுக்கு நம்ம ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வீரே ஃபார் ஸ்கெட்சப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு லைட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வீரே ஃபார் ஸ்கெட்சப் அப்படிங்கிற ஆப்ஷன் அவைலபிள். ஸோ இதில் கீழே எடிட் லைட் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு பவர் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இன்டீரியர் தந்தாப்புல நமக்கு சில இதில் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்தா போதும், சில இதில் 50 கொடுத்தா போதும், சில இதில் 5000 அப்படிங்கிறது கொடுக்கணும், சில இதில் 50,000 கூட கொடுக்கலாம். ஸோ இப்போ நார்மலாக வந்து நான் ஒரு 100 அப்படிங்கிற ஒரு பவரில் கொடுத்துட்டு ஐஏஎஸ் ஃபைல் இப்போ நம்ம எடுத்து வச்சது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஏஎஸ் லைட் அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சோம். ஸோ இப்போ இந்த ஐஏஎஸ் லைட்டுக்கு நமக்கு ஒரு ஃபைலை லோட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல ஃபைல் அப்படிங்கிறதுல ஒரு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்டோர் பண்ண இடத்துல போய் நீங்கள் அந்த ஃபைலை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உள்ளே லோட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் கலெக்ஷனில் உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஐஏஎஸ் லைட்ஸ் அவைலபிள்.
ஸோ அடிக்கடி யூஸ் பண்ணுற அந்த ஃபைல் செட்டிங்ஸை வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இப்படி ஒரு ஃபைலை நான் இம்போர்ட் பண்ணிவிட்டு வேல்யூ வந்து 100 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து ஷேடோஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம், இல்லை சாம்பிளிங் அட்ஜஸ்ட் பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் ஏன்னா அது உங்களோட மாடல் பொறுத்து. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு டைமும் லைட் இம்போர்ட் பண்ணி ஷேடோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொரு டைமும் நம்ம ரெண்டரிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நான் இதெல்லாம் வந்து நான் பேசிக்காக உங்களுக்கு செஞ்சு முக்கியமாக இதெல்லாம் தேவையோ அப்படிங்கிறத நான் செஞ்சு காய்ச்சிடுறேன். மிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன். நீங்கள் ஒவ்வொரு டைமும் உங்களோட ப்ராக்டிஸ் அப்போ ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒவ்வொரு வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ரெண்டர் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து அவுட்புட்டில் வந்து கம்மியான ரெசல்யூஷனை வச்சுட்டு குவாலிட்டி ரெண்டர் குவாலிட்டிலையும் கொஞ்சம் லோ குவாலிட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே ரெண்டர் ஆகும். ஸோ நம்ம அப்படி தான் வந்து நம்ம வீரே வந்து நீங்கள் உங்களோட குவாலிட்டி அட்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் பவர் 100 கொடுத்து இது கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எல்லா லைட்டுக்குமே வந்து எனக்கு அந்த பவர் வந்து லோட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஸ்பாட்லைட்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஸ்பாட்லைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ பெருசாகுது நமக்கு. உங்களுக்கு என்ன லைட்டுக்கு வேணுமோ அந்த லைட்டுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணி அதை காம்பனண்ட்டாக மாற்றிக்கங்க. இப்போ இதை காப்பி பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்பாட்லைட் வேணும் அப்படின்றீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய் எடிட் போய் இதில் இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 அப்படின்னு இருக்குது. ஸோ நமக்கு எவ்வளோ குவாலிட்டியில் எவ்வளோ லைட் வருங்கிறது தெரியாது. ஸோ பேசிக்காக நம்ம 50ங்கிறத வச்சு கொடுத்துருவோம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரிப் லைட்டிங் மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெக்டாங்கிள் லைட் யூஸ் பண்ணி இந்த இடத்துல இப்போ நான் வந்து இங்கே உள்ள நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியான கர்வ் லைட்டிங் கொடுக்குறப்ப ஸோ நீங்கள் ரெக்டாங்கிள் லைட்டை எந்த பிளேனில் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இங்கே நான் கொடுத்துட்டேன். இதுலேயும் போய் சேம் இது தான். வீடியோவில் போய் லைட் எடிட்டில் போய் கலரில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் டெக்ஸ்சர் ஆட் பண்ணுறலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்டென்சிட்டி அதே மாதிரி தான். நமக்கு வந்து என்ன மாதிரி இன்டென்சிட்டியில் வேணும் அப்படிங்கிறத இப்போ நான் அதில் 50 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே இன்விசிபிள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ டபுள் சைடாக நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு சைடு மட்டும் நம்ம வந்தால் போதும். ஸோ அதனால் டபுள் சைடு தேவையில்லை. ஸோ அதுவே வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். எந்த சைடு வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கோ அந்த சைட்லேருந்து லைட் வரும். மாடல் அதுவாகவே ப்ரீ ஜென்ரேட்டாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் இன்விசிபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கேருந்து லைட் வருது அப்படிங்கிறது தெரியாது. பட் அந்த லைட்லேருந்து எவ்வளோ வெளிச்சம் வரணுமோ அந்த வெளிச்சம் வரும். ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல லைட்டிங் இருக்குங்கிறத நம்ம காட்டணும். ஸோ அதனால் இங்கே இன்விசிபிளை கிளிக் பண்ணாமல் விட்டேன். ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸையும் வந்து இப்போ டிஃப்யூஸ் ஆகணும்னா அது டிஃப்யூஸிங் உண்டான இதை எடுத்து விடலாம். இல்லை ஸ்பெக்குலராக தெரியணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதுக்கெல்லாம் ரெஃப்ளெக்ஷன்ஸ் வேணும்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இதில் லைட்டு வந்து இங்கே ஒரு கிளாஸோ இல்லை கீழே ஏதோ இருக்குது அப்படின்னா அதில் ரெஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. இல்லை ரெஃப்ளெக்ஷன்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறப்ப எடுத்து விட்டுக்கலாம். அதே மாதிரி தான் ஷேடோஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணும்போதும் எவ்வளோ தூரத்துக்கு ஷேடோஸ் வேணும் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு ஸோ இந்த சைடும் நம்ம வந்து ரெக்டாங்கிள் லைட் கொடுக்கலாம். இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் ரெக்டாங்கிள் லைட்டை அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தான் ரைட் கிளிக் பண்ணி எடிட் லைட்டில் போய் நமக்கு 50 அப்படிங்கிறத கொடுப்போம். அதே மாதிரி இங்கேயும் இந்த சைடும் நம்ம இங்கே எடிட் பண்ணி எடிட் லைட்டில் போய் நமக்கு அதே மாதிரி இங்கே 15 கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த சீனை இப்போ ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம கொடுத்த எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரியான இடங்களில் உங்களுக்கு வந்து லைட் வேணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான ஆம்னி லைட் எடுத்துகிட்டு போய் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆம்னி லைட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்டீரியர்ஸில் தான் யூஸ் பண்ணும். பட் இருந்தாலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏன்னா இதுக்குள்ளேருந்து நமக்கு லைட் வரணும் அப்படிங்கிறப்ப சில நேரம் இந்த மாதிரியான ஆம்னி லைட்டை உள்ளே கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி அதுக்கும் வேரே ஃபார் எடிட் லைட்டு தான். ஸோ இதில் போய்ட்டு ஒரு 100 அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம இப்போ வந்து அவுட்புட்டில் ஒரு பேசிக்கான அவுட்புட்டே கொடுப்போம். 80, 800, 600 கொடுத்துட்டு இன்டீரியரில்
இன்டீரியர் ப்ரீசெட்டில் ஓரளவுக்கு லோ குவாலிட்டி கொடுப்போம் ஓரளவுக்கு. ஏன்னா இதுலேயுமே நம்ம வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறப்ப நமக்கு ஒரு ஒரிஜினல் குவாலிட்டியுமே சில நேரம் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ எல்லாம் செட் பண்ணிவிட்டு ரெண்டர் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரேம் பஃபர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக ரெண்டர் ஆனது இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ரெண்டர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து வீரே இஸ் ப்ரிப்பேரிங் டு ரெண்டர், ப்ளீஸ் வெயிட் ப்ராசஸிங் சீன். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து நமக்கு ரெண்டர் ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதில் நமக்கு இந்த நேச்சுரல் லைட்டையும் தாண்டி இப்போ நம்ம செட் பண்ண லைட்ஸ்ல இருந்தெல்லாம் நமக்கு வந்து நமக்கு பில்டிங்கில் உள்ள இன்டீரியரில் நமக்கு லைட்ஸ் வரும். ஸோ அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துது, எந்த அளவுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரியலிஸ்டிக் குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த இமேஜ் ரெண்டர் ஆகிடுச்சு. இதில் இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஸ்பாட் லைட்ஸில் மட்டும்தான் நம்ம வச்ச வேல்யூ வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம மித்த லைட்ஸ் நம்ம எங்கெல்லாம் வச்சோமோ அதோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம இன்னும் இன்டென்சிட்டியோட வேல்யூஸை வந்து நம்ம கூட்டினா மட்டும்தான் நமக்கு அதுலேருந்து லைட்ஸ் தெரியும். அதே மாதிரி இப்போ நமக்கு இங்கே உட்டன் மெட்டீரியல் இங்கே ஆட் பண்ணுறதுக்கு ரெஃப்ளெக்டிவ் ஆட் பண்ணோம். ஸோ முதல்ல வந்து இங்கே நமக்கு ரெஃப்ளெக்டிங் தெரியல. ஸோ இப்போ நமக்கு ரெஃப்ளெக்டிங் ஆட் பண்ணோன்னா கீழே உள்ள அந்த சோஃபா அந்த விஷயங்களோட ரெஃப்ளெக்ஷன் நமக்கு ரூஃபில் தெரியுது. ஸோ அதே மாதிரி இந்த சோஃபாக்கும் வந்து நமக்கு இதில் உள்ள அந்த லெதர் எஃபெக்டை வந்து நம்ம கொஞ்சம் கிளாஸியாக ரெஃப்ளெக்டிவ் ஆட் பண்ணோம். ஸோ அதனால் ரெஃப்ளெக்டிவாக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இந்த லெதருக்கு நமக்கு அந்த ரெஃப்ளெக்டிவ் மெட்டீரியல் தேவையில்லை. ஸோ அதை ரிமூவ் மெட்டீரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம தூக்கிடலாம். அதே மாதிரி இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம மறுபடியும் ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் இந்த ஸ்பாட்லைட்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமாக காமிச்சிருக்கு. ஸோ இப்போ அதையுமே நம்ம வந்து இவ்வளோ நமக்கு ரெஃப்ளெக்டிவ் தேவையில்லை. ஸோ அந்த இன்டென்சிட்டியுமே நம்ம வந்து கம்மி பண்ணிவிட்டு மித்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இன்டென்சிட்டியை கூட்டி மறுபடியும் நம்ம ரெண்டர் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியலை நான் வந்து தூக்குறேன். மெட்டீரியல் எடிட்டரில் போய் நம்ம ரெஃப்ளெக்டிவ் மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம். அது ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் லேயர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக உள்ள மெட்டீரியலே நமக்கு உள்ளே வந்துடுச்சு. ஸோ இதில் ப்ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நார்மலாக உள்ள அந்த மெட்டீரியலே நமக்கு உள்ளே வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்பாட்லைட்ஸோட இன்டென்சிட்டியை கம்மி பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு 15 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி நமக்கு இந்த லைட்டை எடிட்டில் போய் நம்ம என்ன மாதிரியான ஃபைல் நமக்கு வேணுமோ அந்த ஃபைலை நம்ம லோட் பண்ணி பவரில் போய் நம்ம வந்து ஒரு 200 அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஓகே கொடுத்துடலாம். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு எடிட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போய் நமக்கு 16 அப்படிங்கிறத கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். அதில் போய் நமக்கு பவரோட வேல்யூ வந்து நம்ம 200 அப்படிங்கிறத ஓகே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே நம்ம அப்ளை பண்ண ரெக்டாங்குலர் லைட்டுக்கும் பவர் பார்த்தீங்கன்னா 50 பத்தலை. ஸோ நம்ம வந்து ஒரு 1000 அந்த மாதிரி கொடுத்து பார்க்கலாம். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் உட்காந்து ரெண்டர் பண்ணி தான் நம்ம வந்து இந்த இமேஜோட குவாலிட்டியை வந்து நம்ம கரெக்டாக நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அப்படிங்கிற குவாலிட்டி கொண்டு வர முடியும். ஏன்னா ஒவ்வொரு இன்டீரியர் ஃபைலும் ஒவ்வொரு இன்டீரியர் மாடலும் நமக்கு ஒவ்வொரு மாதிரியான லைட்டிங் செட்டிங்ஸில் தான் நமக்கு அந்த குவாலிட்டி கிடைக்கும். ஸோ எடிட் லைட்டில் போய் இதையும் நம்ம ஒரு 1000 அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து நம்ம எல்லா மெட்டீரியல்ஸோட இன்டென்சிட்டியும் கூட்டி கம்மி பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ஆம்னி லைட்லையும் நம்ம இதோட வேல்யூவை நம்ம கூட்டுறோம். ஸோ இதில் ஒரு 2000 அந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இப்போ அவங்க ப்ரீவியஸ் ரெண்டர். ஸோ இதில் மறுபடியும் நம்ம ரெண்டர் கொடுக்குறோம். ரெண்டராகி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் எவ்வளோ வேல்யூஸ் வந்து கொடுத்தா நம்ம இந்த ரூமுக்கு எவ்வளோ லைட்டு தேவை அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு எல்லாமே நம்ம ஸ்மால் வேல்யூஸ் தான் கொடுத்தோம். இப்போ எல்லாமே லார்ஜர் வேல்யூஸாக கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து இன்டீரியர் லைட்டிங் குவாலிட்டிஸை இந்த மாதிரி தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட மாடலுக்கு எவ்வளோ லைட்டு தேவையோ இல்லை என்ன மெட்டீரியலுக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் தேவையோ, ரெஃப்ராக்டிவா இல்லை வந்து எமிசிவா இல்லை டிஃப்யூஸா அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணி உங்களோட இமேஜை வந்து நீங்கள் ஃபோட்டோ ரியலிஸ்டிக் ரெண்டரிங் குவாலிட்டிக்கு நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் ரெண்டர் பண்ணி தான் நீங்கள் வந்து அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து அப்ளை பண்ணதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதில் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ பேசிக்காக பார்க்குறப்ப இந்த லைட்டோட இன்டென்சிட்டி வந்து நமக்கு கம்மியாகிடுக்கு. அதே மாதிரி இங்கே நம்ம ஆம்னி லைட்டில் வச்ச அந்த வேல்யூஸுக்கு இந்த இடத்துல இப்போ நமக்கு வந்து லைட்டு தெரியுது. ஸோ மித்த இதுக்கு எதுக்குமே தெரியல. ஸோ இப்போ நம்ம இதை விடவும் நம்ம அதிகமான குவாலிட்டியை இன்டென்சிட்டியை வந்து நம்ம கூட்டி நம்ம ரெண்டர் பண்ணணும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் நான் அதை எடிட் பண்ணுறேன். எடிட்டில் போய்
நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட இன்டீரியர் குவாலிட்டிக்கு எவ்வளோ வேல்யூ வேணுமோ அவ்வளோ வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து 20,000 நான் கொடுக்குறேன். அதே மாதிரி தான் இந்த வேல்யூவும் 20,000 நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த லைட்லேயும் நான் ஒரு 50,000 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுக்குறேன். மறுபடியும் இதில் 50,000 அப்படிங்கிறது கொடுக்குறேன். எல்லா லைட்ஸ்லேயும் வந்து நான் அந்த வேல்யூவை கூட்டுறேன், இன்டென்சிட்டி. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு அந்த இன்டென்சிட்டி பொறுத்து தான் வந்து நம்மளோட லைட்டிங் வந்து எவ்வளோ தூரத்துக்கு பிரைட்டாக இருக்கணும் இல்லை டிம்மாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ எல்லா லைட்டுக்கும் ஓரளவுக்கு வந்து நான் இன்டென்சிட்டியை கம்மி பண்ணி ஒரு சில இது கம்மி பண்ணியாச்சு, ஒரு சில இதுக்கு வந்து நம்ம இன்டென்சிட்டி கூட்டியாச்சு. இப்போ இந்த ஸ்பாட் லைட்ஸுக்கு வந்து நம்ம 30யுமே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 10 இல்லை வந்து ஒரு 8 அப்படிங்கிற மாதிரியான வேல்யூ கொடுப்போம். கொடுத்துட்டு இப்போ நம்ம சீன் செட் பண்ணியாச்சு. மறுபடியும் இப்போ ரெண்டர் கொடுக்குறோம். ஸோ இப்போ நமக்கு இமேஜ் ரெண்டர் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் இமேஜுக்கும் இதுக்கும் வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு லைட் செட் பண்ணனால நமக்கு எவ்வளோ வந்து நமக்கு அந்த பிரைட்னஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத. ஸோ இது நம்ம வந்து ஃபஸ்ட் இமேஜ் நம்ம எந்த லைட்டிங்குமே அப்ளை பண்ணாமல் எந்த மெட்டீரியலுமே எடிட் பண்ணாமல் நம்ம கொடுத்த அந்த ரெண்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வுட்டுக்கு கூட நம்ம ரெஃப்ளெக்ஷன் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த இமேஜ் நம்ம லைட்டிங் ஆட் பண்ணி ரெஃப்ளெக்ஷன் ஆட் பண்ணி மெட்டீரியலுக்கு உண்டான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி நம்ம பண்ணது. ஸோ இதே டெக்னிக் தான் ஒவ்வொரு டைமும் நம்மளோட லைட்டோட இன்டென்சிட்டியை கூட்டி கம்மி பண்ணி இதில் வந்து எந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக லைட் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எடிட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த இன்டீரியர் குவாலிட்டியை நம்ம வந்து கூட்ட முடியும். ஸோ ஒரே செட்டிங்ஸை மட்டும் வச்சு நம்ம எல்லா மாடலுக்கும் வந்து நம்ம சேம் செட்டிங்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நம்ம தனித்தனியாக தான் எடிட் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளோட இன்டீரியர் குவாலிட்டி நம்ம கூட்ட முடியும். ஸோ இன்னமும் வந்து இந்த சின்ன இந்த ஃப்ளவர் வேஸ்க்குமே வந்து நீங்கள் வந்து அதோட செராமிக் குவாலிட்டி நீங்கள் கூட்டலாம், இல்லை வந்து இந்த ஃபர்ரோட இந்த லெதரோட குவாலிட்டி நீங்கள் கூட்டலாம், இல்லை வந்து இந்த இதில் நீங்கள் இமேஜ் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து உங்கள் மாடலுக்கு நீங்கள் என்னெல்லாம் அவுட்புட் எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயங்களுக்கு நீங்கள் வந்து மெட்டீரியலோட குவாலிட்டியை கூட்டி கம்மி பண்ணி நம்ம இன்டீரியர் குவாலிட்டி கூட்டலாம். அதே மாதிரி இந்த விண்டோவில் கிளாஸுக்கு வந்து நீங்கள் எமிசிவ் மெட்டீரியலோ ரெஃப்ராக்ஷனோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ மெட்டீரியல் அப்ளை பண்ணி இந்த குவாலிட்டி நீங்கள் கூட்டலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நமக்கு இன்டீரியருக்கு உண்டான வீரே செட்டிங்ஸு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ எக்ஸ்டீரியரோட ரெண்டரிங் குவாலிட்டி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பில்டிங்கோட எக்ஸ்டீரியர் நம்ம வந்து இப்போ எப்படி ரெண்டர் பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன்னா இன்டீரியரோட என்வரான்மெண்ட் குவாலிட்டி லைட் செட்டிங் எல்லாமே வேறு, எக்ஸ்டீரியருக்கு நமக்கு வந்து மறுபடியும் வேறு மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி எக்ஸ்டீரியர் ரெண்டரிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு ரெண்டரிங் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அதுலேருந்து நம்ம ஒவ்வொரு செட்டிங்ஸை ஆட் பண்ணி எப்படி வந்து நம்ம ரெண்டரிங் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நார்மலாக நான் வந்து ஒரு பேசிக் ரெண்டரிங் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், என்ன மாதிரியான எடிட்டிங்ஸ்லாம் பண்ணால் எக்ஸ்டீரியர் குவாலிட்டி வந்து நமக்கு ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ரெண்டரிங் கிளிக் பண்ணியிருக்கேன், ஃபைல் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நமக்கு இது வந்து பேசிக்காக நமக்கு ரெண்டர் ஆகிருக்கு. ஸோ இதில் பேக்ரவுண்ட் கிடையாது, நமக்கு வந்து லைட்டிங் எஃபெக்ட்ஸ் கிடையாது, ஷேடோஸ்மே வந்து நமக்கு எல்லாம் ஃப்ரண்ட்டில் விழுகுது. ஸோ ஓரளவுக்கு நமக்கு வந்து அந்த ஷேடோ டெப்த்து, சன்லைட்டோட அந்த ஒரிஜினல் இன்டென்சிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதை ஃபைலை ஃபஸ்ட்டு நார்மலாக நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணலாம். ஸோ நார்மலாக பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டைப்பாக நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம் பேக்ரவுண்டை. ஒன்று நார்மல் ரெண்டர் பண்ணி அதை வந்து நீங்கள் பிஎன்ஜியாக சேவ் பண்ணும்போது நீங்கள் ஜேபேக்காக இல்லாமல் பிஎன்ஜியாக சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் இருக்காது. ஸோ நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் என்ன சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணுறீங்களோ அங்கே போய் நீங்கள் பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். அப்படி இல்லை ஸ்கெட்சப்லேயே எனக்கு பேக்ரவுண்ட் வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் நார்மலாக நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் படித்த மாதிரி ஃபைலில் போய் இம்போர்ட் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து சன் பேக்ரவுண்ட் எப்படி வேணுமோ அந்த பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்டை இம்போர்ட் பண்ணி பேக் சைடில் வச்சு அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு பிளெயினாக இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டை சூஸ் பண்ணி நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட லெவலுக்கு உங்களோட ஃப்ரேமுக்கு என்ன ஸ்கேலுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பேக்ரவுண்டில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளெயின் வரைஞ்சிக்குங்க. ஸோ ஒரு பிளெயின் வரைஞ்சி காம்பனன்ட் பண்ணி நீங்கள் அதை ஒரு பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இமேஜை இம்போர்ட் பண்ணி எக்ஸாக்டாக அந்த பேக்ரவுண்டில் கொண்டு போய் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் செட் ஆகிடும். ஸோ இப்போ ஓரளவுக்கு நீங்கள் அந்த பேக்ரவுண்டை செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதே சேம் டெக்னிக் தான், நம்ம போய் அனிமேஷனில் ஆட் சீன் கொடுத்து க்ரியேட் சீனில் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கேலில் என்ன மாதிரியான டெப்த்து வேணும் அப்படிங்கிறது, லைட்டு ஷேடோங்கிறதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஹியூமன் ஸ்கேல், ஹியூமன் ஐ வியூவிலே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கேருந்து நமக்கு ஃப்ரண்ட்லேருந்து அந்த பில்டிங்கை பார்க்குற மாதிரியான ஒரு ஹியூமன் ஐ வியூவில் நான் வந்து அந்த இமேஜை கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து நீங்கள் மெட்டீரியல் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் இந்த வாட்டருமே நான் வந்து இப்போ செஞ்சு காட்டுறேன். ஸோ இது மெட்டீரியல் எடிட்டரில் போய் சேம் டெக்னிக் தான். ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டிஸ்பிளே ஆகும், கீழே வந்து அதோட ரெஸ்பெக்டிவ் ஃபைல் இருக்கும். ஸோ அதில் நமக்கு இப்போ வாட்டரில் வந்து நமக்கு ரெஃப்ளெக்ஷன் தான் தேவை. ஸோ ரெஃப்ளெக்ஷனில் போய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெஃப்ளெக்ஷன் காமிக்கும். ஸோ இதையும் விட உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2 கொடுத்துங்க. 2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெஃப்ளெக்டிவாக இருக்கும். இல்லை வந்து உங்களோட மெட்டீரியல், ஏன்னா இப்போ நமக்கு இன்டீரியர் இருக்கிறப்ப நமக்கு 1 பிலோ அப்படிங்கிற வேல்யூஸ் தான் கொடுத்தோம். இப்போ எக்ஸ்டீரியர்லாம் நமக்கு ஹையர் வேல்யூஸ் தேவைப்படுது. ஸோ இப்போ ஹையர் வேல்யூஸ் செட் பண்ணிவிட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மெட்டீரியலையும் நீங்கள் எடிட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கிளாஸ் மெட்டீரியல் நான் வந்து எடிட் பண்ணுறேன். மெட்டீரியல் எடிட்டரில் போய் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸ் மெட்டீரியல் அவைலபிள். ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் லேயரில் ரெஃப்ளெக்டிவ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ளெக்டிவ் மெட்டீரியல் தெரியும். ஸோ நமக்கு போதுமான அளவாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம பெருசாக நம்ம மறுபடியும் வேல்யூஸை கூட்டணுன்றதில்லை. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இந்த மெட்டீரியலு, ஸோ மறுபடியும் இந்த மெட்டீரியலுக்கு ப்ரிவ்யூ கொடுக்குறேன். க்ரியேட் லேயரில் போய் நமக்கு ரெஃப்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த மெட்டீரியல் ஆட் பண்ணுறோம். ஸோ நமக்கு அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து நமக்கு ஸ்டோன் எஃபெக்ட் தான். அதனால் வந்து நமக்கு பெருசாக நம்ம ரெஃப்ராக்ஷனோட வேல்யூஸை கூட்டினோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்காது. ஸோ அதே மாதிரி இப்போ கலர்ஸ் வேணும்னா கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே இது இந்த கிராஸில் இப்போ இன்னொரு டெக்னிக்காக தான் நான் சொன்ன மாதிரி விஸ்மேட் அப்படிங்கிறது. அதாவது இப்போ இந்த கிராஸ் வந்து நமக்கு வீரேயில் உள்ள அந்த கிராஸு. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் நார்மலாக ஸ்கெட்சப்பில் உள்ள கிராஸு, இப்போ வீரேயில் உள்ள கிராஸ் எப்படி நீங்கள் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மெட்டீரியலை கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிவிட்டு மெட்டீரியல் எடிட்டரில் போய் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கிராஸ் வரும். ஸோ இப்போ இந்த கிராஸில் இம்போர்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே வந்து உங்களோட வீரையோட மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா விஸ்மேட்டில் உங்களுக்கு பேமெண்ட் கிராஸோ இல்லை அந்த மாதிரியான உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபோல்டரில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பிளாக்காக மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு பிளாக்காக தான் இருக்கும். ரெண்டர் ஆகும்போது தான் இதோட குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் வந்து வீரேக்கு உள்ளே வந்து நீங்கள் மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணணும்னாலும் சரி, இல்லை வீரேக்கு நீங்கள் நார்மலான உங்களுக்கு பிடிச்ச மெட்டீரியல் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இமேஜாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி. ஸோ இப்போ அந்த மெட்டீரியல்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம 2 இது பார்த்துருக்கோம். ஐஎஸ் ஃபைல் எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறதும் விஸ்மேட் அப்படிங்கிற அந்த ஃபைல் எப்படி லோட் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்தாச்சு. இப்போ இன்னொன்று விசாப்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணலாம். அதாவது விசாப்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது,
ப்ரீலோடடாக எக்ஸ்டீரியர் ரெண்டரிங்க்குன்னு ஒரு செட்டிங்ஸ் அவங்களே பண்ணி சேவ் பண்ணியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் மாடல்ஸில் நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து ஒரு வேறு செட்டிங்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதையே நீங்கள் சேவ் பண்ணி விசாப்டாக சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த மாடல்ஸில் நீங்கள் அதையே லோட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் டெக்னிக் தான். இப்போ அவுட்புட்டில் போய் அங்கேயே உங்களுக்கு லோட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ லோடில் போய் எங்கே வந்து உங்களோட வீரேயோட ரெண்டர் செட்டிங்ஸ்லாம் வச்சுருக்கீங்களோ அங்கே போய் நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களோட வீரே ஃபைலை வந்து நீங்கள் லோட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபைலை நான் வந்து லோட் பண்ணுறேன். ஸோ வெரி ஹை அப்படிங்கிற ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இந்த ஓப்பன் பண்ணதோட ஃபைலோட எல்லா வேல்யூஸும் இதில் லோட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நான் போய் 800 600ங்கிற அந்த குவாலிட்டி கொடுத்து ஓகே கொடுத்துட்டு இப்போ சீன் வச்சு நான் வந்து ரெண்டர் கொடுக்குறேன். அப்டேட் சீன் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ரெண்டர் பண்ணுறேன். இப்போ ரெண்டர் பண்ணும்போது நமக்கு நம்ம அப்ளை பண்ண செட்டிங்ஸ்லாம் எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ரெண்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு ஃபைல் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ சேம் அஸ் இன்டீரியர்ஸ், நமக்கு வந்து இன்டீரியர்ஸில் எப்படி ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் கரெக்ட் பண்ணி வேல்யூஸை ஒவ்வொரு டைமும் நம்ம சேஞ்ச் பண்ணி பண்ணமோ அதே மெத்தட் தான் நமக்கு எக்ஸ்டீரியர்லையும். ஸோ நமக்கு வந்து ஒரே டைமில் ரெண்டரிங் ஒரே செட்டிங்லலாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் கேரண்டி கிடையாது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் வேல்யூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட அந்த பர்டிகுலர் மாடலுக்கு நீங்கள் என்ன குவாலிட்டி எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரியான செட்டிங்ஸை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி தான் நம்ம வந்து ஃபைனல் குவாலிட்டி எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு மாடலுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு கண்டினியூஸ் ப்ராக்டிஸில் இருக்கும்போது நீங்கள் வந்து எந்த மாடலுக்கு எவ்வளோ லைட்டிங் கொடுத்தா வந்து உடனே நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியிற அளவுக்கு ஆகிடும். ஸோ அதை நீங்கள் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களால் அதை செய்ய முடியும். இப்போ நமக்கு தெரிகிற பழைய ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த செட்டிங்குமே ஆட் பண்ணாமல் நார்மலாக உள்ள அந்த வியூ. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இப்போ செட்டிங்ஸ்லாம் எடிட் பண்ணி வியூலாம் போட்டு மெட்டீரியல்ஸ்லாம் எடிட் பண்ணி நம்ம பண்ணது. ஸோ இதோட குவாலிட்டியும் பாருங்கள், நமக்கு இது ரெண்டர் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஆஸ்பால்ட், அதாவது இந்த பிட்டுமின் ரோட் மெட்டீரியல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் மெட்டீரியலோட டெப்த்தை கூட்டி கம்மி பண்ணி மெட்டீரியலோட இன்டென்சிட்டி, லைட்டோடது குவாலிட்டி, ஷேடோஸோடது எல்லாத்தையும் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் சேஞ்ச் பண்ண தான் உங்களுக்கு இந்த குவாலிட்டி கூட்டிகிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைமும். ஸோ ஒரே ரெண்டரில் வந்து நமக்கு ஃபைனல் அவுட்புட் வருமா அப்படிங்கிறது வந்து கேரண்டி கிடையாது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் நீங்கள் அந்த ஃபைனல் அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ இப்போ இங்கே நம்ம வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து நம்ம அதிகமாக வேல்யூ கொடுத்தனால அது ஒரு மாதிரி டார்க் பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இருக்கிற வேல்யூ விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம். இங்கே கிராஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு விஸ்மேட் அப்ளை பண்ணதில் நார்மலாக உள்ள கிராஸ் இல்லாமல் இங்கே நமக்கு வந்து இங்கே ஒரு நல்ல பேவ்மெண்ட் கிராஸ் அந்த மாதிரி கிடச்சிருக்கு. கிளாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது ரெஃப்ளெக்ஷனோட. ஸோ பின்னாடி நமக்கு அதே மாதிரி பேக்ரவுண்டு. ஸோ அது எல்லாமே இப்போ நம்ம பண்ண சேஞ்சஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகுது. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த இமேஜ் ரெண்டர் ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம இந்த ரெண்டர் ரீஜன் அப்படிங்கிறது அப்ளை பண்ணி இங்கே எப்படி நம்ம வந்து ரோடு ஆட் பண்ணுறது, ரோடுக்கு உண்டான மெட்டீரியல் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்த மட்டும் எப்படி ஸ்பெசிஃபிக்காக ரெண்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம அதை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ரோடு மெட்டீரியல் ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ரோடு வேண்டாம், இல்லை ஏதாவது லான் மாதிரி க்ரீன் லான் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு உண்டான மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு உங்கள் மாடல் தந்தாப்பில் என்ன மெட்டீரியல் தேவைப்படுதோ அந்த மாதிரி இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ரோடு ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு 1 inch அப்படிங்கிற மாதிரி டெப்த்து கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ இதில் நான் வந்து ஆஸ்பால்ட் அப்படிங்கிற மெட்டீரியல் ஆட் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஓரளவுக்கு ஆட் ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் வந்து இந்த டிவைடர் லைன் போடணும் அப்படின்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட மாடல் தந்தாப்பில் நீங்கள் மெட்டீரியல் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரீவியஸ் சீன் போய் நமக்கு இப்போ இந்த ப்ரீவியஸ் ஃப்ரேம் இருக்கும்.
ஸோ இப்போ இந்த ஃப்ரேமில் இங்கே ரீஜன் ரெண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் எந்த பார்ட் மட்டும் ரெண்டர் ஆகணுமோ அந்த பார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டாப் சைடு ரைட் கார்னரில் ரெண்டர் லாஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்பெசிஃபிக் இடம் மட்டும் உங்களுக்கு ரெண்டர் ஆகும். ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் மித்த மாடல் எல்லா இடமும் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறப்ப இந்த இடத்த மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதுக்காக மறுபடியும் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல் ரெண்டரும் பண்ண தேவையில்ல. ஸோ அதுக்காக தான் இந்த மெயினாக இந்த ரெண்டர் ரீஜன் அப்படிங்கிறது. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த ஸ்பெசிஃபிக் இடத்த மட்டும் நம்ம ரெண்டர் பண்ணுறோம். அதே மாதிரி உங்கள் மாடலுக்கு வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே வந்து இந்த இடத்துல பேமெண்ட் வேணும், அதுக்கு முன்னாடி வந்து ரோடு வேணும், இல்லை வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு எதாவது சீஷோர் மாதிரி இருக்குது, ஸோ வாட்டர் எஃபெக்ட் மாதிரி ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து இது வந்து ஒரு கோல்ஃப் கோர்ஸில் இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய க்ரீன் லான் இருக்கும், அந்த மாதிரியான இதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு டெரைனில் இருக்குது, ஒரு ராக்கி ஸ்பேசஸ் மாதிரி வேணும் அப்படின்னா அந்த இடத்து மாதிரி நீங்கள் ராக்கி ஸ்பேசஸ் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டர் ஆகிடுச்சு. ஏன்னா நமக்கு அந்த மெட்டீரியல் குவாலிட்டி ஒரே ஒரு இதுதான். ஸோ அதனால் நமக்கு சீக்கிரம் ரெண்டர் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இப்போ நீங்கள் அந்த ரெண்டர் ரீஜன் அப்படிங்கிற ஆப்ஷன் அப்ளை பண்ணி நீங்கள் ரெண்டர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பாக்ஸை எடுத்து விட்ருங்க. இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எல்லாம் செட் பண்ணி ரெண்டர் ஆகிறப்போ எந்த இடத்துல பாக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் ரெண்டர் ஆகும். ஸோ இப்போ இதை நான் அப்படியே சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ப்ரீவியஸ் ரெண்டருக்கும் இதுக்கும் நமக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். ஸோ இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரெண்டரான அந்த இமேஜ். ஸோ அதுக்கப்புறம் எஃபெக்ட்லாம் அப்ளை பண்ணி ரெண்டர் பண்ண இமேஜ் இந்த இமேஜ். ஸோ இதில் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு நைட் ரெண்டர் போடுறீங்க அப்படின்னா சேம் டெக்னிக் தான். ஸோ இப்போ நம்ம இதில் போய் நம்ம வந்து முதல்ல டூல் பார் எனேபிள் பண்ணுவோம். ஏன்னா அதில் தான் நம்ம வந்து ஷேடோஸ் அப்ளை பண்ண முடியும், நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் பார்த்த மாதிரி. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் ஷேடோ வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து பேக் சைடில் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரீஜன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த மந்தில் நமக்கு இந்த பில்டிங் நம்ம எந்த சைடு ஓரியன்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டைப்பில் நம்ம வந்து இப்போ நமக்கு இந்த சைட்லேருந்து இந்த பக்கம் விழுகுது ஷேடோஸு. ஸோ ஓரளவுக்கு நமக்கு வந்து ஷேடோஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக விழுகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஹோல் செலக்ட் பண்ணி இந்த மாடலை லைட்டாக அந்த சன் பொசிஷன் தகுந்தாப்பில் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேடோஸ் வந்து நமக்கு ஃப்ரண்ட்லேயே விழுகுது. ஸோ சேம் டெக்னிக் தான். இப்போ நீங்கள் இந்த டைம் பொறுத்து நீங்கள் வச்சுட்டு அவுட்புட்டில் போய் இங்கே என்விரான்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ என்விரான்மெண்ட்டில் ஜி லைட்டையும் ரெஃப்ளெக்ஷனையும் எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டார்க் ஆகிடும். டார்க் ஆனதுக்கப்புறம் பேசிக்காக இந்த மாதிரியான ஸ்பியர் லைட்டிங்கோ இல்லை மித்த விஷயங்களோ வச்சு உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பில்டிங்க்கு நார்மலாக லைட்ஸ் தெரிகிற மாதிரி நீங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பியர் லைட் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்பியர் லைட்டை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே செட் பண்ணிவிட்டு இதுக்கு லைட்டை எடிட் பண்ணுறோம். எடிட் பண்ணி இதில் வந்து ஒரு 100 அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதை கொஞ்சம் பின்னாடியே தள்ளி வைக்கலாம். ஏன்னா நமக்கு ரெண்டர் பண்ணுற அந்த ஃப்ரேமில் வந்து நமக்கு மறைக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்பியர் லைட்டை வச்சு இப்போ நம்ம அந்த நைட் ரெண்டர் செட்டிங்ஸ் போட்டோம்ல அதை வச்சு நம்ம ரெண்டரிங் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ இந்த வீட்டுக்குள்ளேயும் லைட் வரீங்கன்னா வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து இன்டீரியர் நமக்கு லைட் பண்ண மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் உள்ளேயும் வந்து லைட் செட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற அந்த நைட் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ ஒவ்வொன்றா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் லைட் செட் பண்ணி எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு குவாலிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறோம் அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து செட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நான் நைட் ரெண்டர் கொடுத்துருக்கேன். ஸோ மறுபடியும் இமேஜ் லோட் ஆகுது. அதே மாதிரி இப்போ நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் ஒவ்வொரு டைமும் ரெண்டர் பண்ணி தான் நம்ம வேல்யூஸை கூட்டி கம்மி பண்ணி நம்ம அதை சரி பண்ண முடியும். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் பண்ணி தான் பார்க்க முடியும், ஒரே டைமில் நமக்கு வராது. முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு ஒவ்வொரு மாடலும்
ஒவ்வொரு இன்டீரியர்ஸும் வந்து நமக்கு டிஃபர் ஆகும். ஸோ வேல்யூஸை வந்து நம்ம ப்ரிடாமினெண்ட்டாக ஒரே வேல்யூஸை மட்டும் வச்சுக்க முடியாது. ஸோ மாற்றி மாற்றி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த ஃபைல் வந்து நைட் ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஸ்பியர் லைட் வச்சதுனால நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த லைட்டு வந்து நமக்கு பில்டிங் மேலே விழுகிறது தெரியுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் இப்போ நம்ம இந்த ஒரு ரூம் அப்படின்னா இந்த ரூமுக்குள்ளே நம்ம ஸ்பாட் லைட்ஸ் மாதிரி செட் பண்ணி, ஸோ நம்ம இதில் வந்து ஒயிட் கலர் லைட்டோ இல்லை எல்லோ கலர் லைட்ஸோ இல்லை இந்த ஃப்ரண்ட்டில் வந்து லேம்ப் ஷேட்ஸ் மாதிரி போட்டு நமக்கு வந்து அந்த லேம்பில் இருக்க லைட்ஸு இல்லை லானில் வந்து நம்ம டிசைனர் லைட்டிங்ஸோ இந்த மாதிரி உங்கள் மாடலுக்கு என்னெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக தேவைப்படுதோ அந்த லைட்டிங்ஸ்லாம் நீங்கள் செட் பண்ணி ரெண்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நைட் லைட் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் மெட்டீரியல்ஸும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி நமக்கு வந்து இந்த ஐஇஎஸ் லைட்டிங்கோ இல்லை வந்து 3 விஷயம்தான் வீரையை பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து ஐஇஎஸ் லைட்ஸ், ஒன்று வந்து விஸ்மேட், இன்னொன்று வந்து விசாப்ட். ஐஇஎஸ் லைட் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஒரு லைட்டை செட் பண்ணிவிட்டு அந்த லைட்டுக்கு ப்ரீலோடடாக உள்ள லைட் செட்டிங்ஸை ஆட் பண்ணி நம்ம வந்து லைட் செட் பண்ணுறது. அது இன்டீரியராக இருந்தாலும் சரி, எக்ஸ்டீரியராக இருந்தாலும் சரி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்மேட் அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஏற்கனவே ப்ரீவியஸாக ஒரு கிராஸ் இருந்தது. ஸோ அந்த கிராஸை தூக்கிட்டு நமக்கு வீரேல உள்ள கிராஸை இன்ஸ்டால் பண்ணுறது தான் வந்து நமக்கு விஸ்மேட்டு. ஸோ அந்த கிராஸ் வந்து நமக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து விஸ்மேட் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறது. ஸோ இப்போ இந்த விஸ்மேட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் வேண்டாம் அப்படின்னா மறுபடியும் போய் மெட்டீரியல் எடிட்டரில் இந்த இடத்துல போய் அந்த ஸ்பெசிஃபிக்காக உள்ள அந்த மெட்டீரியலை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ளெக்ஷன் நம்ம கொடுத்தோம். ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் தான் வந்து நமக்கு அந்த மெட்டீரியல் போகும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து அதை மெட்டீரியல் ஆட் பண்ணணும். ஸோ அதுதான் விஸ்மேட்டு. விசாப்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக போய் ரெண்டரை எதுவும் செட் பண்ணாமல் டைரெக்டாக இங்கே போய் இம்போர்ட் லோட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி வீரையை செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு வீரே இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர். நம்ம கண்டென்ட்ஸில் பார்த்த மாதிரி எமிசிவ் மெட்டீரியல் ஆட் பண்ணுறது, ரெஃப்ளெக்ஷன், ரெஃப்ராக்ஷன், ஷேடோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, எக்ஸ்டீரியர் லைட்ஸ் செட் பண்ணுறது, மெட்டீரியலோட குவாலிட்டி, டெக்ஸ்சர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வீரே பற்றின ஷேடோஸ், ரெண்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்.